ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை மிட்ரேஞ்ச் லைஃப் சேனல். இந்த வீடியோ முக்கியமாக இது வரைக்கும் நான் பட்ஜெட் போட்டதே இல்லை, எனக்கு அதை பற்றி அனுபவமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோவாக இருக்க போகுது. சேலரி 30,000 இருக்கும்போது முதல்ல டைரியில் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்சிவை எழுதுங்க. முதல்ல எழுதி வச்சு பட்ஜெட் போடுறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி பட்ஜெட் எவ்வளவு ஆகுதுன்னு தெரிஞ்சிக்க என்னை பொறுத்த வரைக்கும் மந்த் எண்டில் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி பண்ணும்போது அடுத்த மாதம் 1ஆம் தேதி மறுபடியும் பட்ஜெட் போடும்போது போன மாதம் பண்ண எந்த எக்ஸ்பென்சிவ் கம்மி பண்ணணும் அதிகப்படுத்தணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நம்மளால் முடியும். ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, நம்மளால் டெய்லி எக்ஸ்பென்சிவ் கால்குலேட் பண்ண முடியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மந்த்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் அடுத்த மாதம் முதல் நாளில் பட்ஜெட்டை போடுங்க. ஏன்னா முன்னாடி மாதம் எக்ஸ்பென்சிவ் பற்றி உங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஆல்ரெடி அந்த அனுபவம் வந்துடும் இல்லையா. இப்போ லிஸ்ட்டு ஒரு 15 to 20 காம்பனண்ட்ஸ் செக்ரிகேட் பண்ணணும், அதாவது பிரிச்சுருங்க. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் மாத வாடகையில் இருந்து உங்கள் ஹேர் கட் வரைக்கும் லிஸ்ட்டு போடுங்க. இது 30,000 வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, 10,000 30,000 1 லட்சம் வாங்குறவங்க வரைக்கும் பட்ஜெட் லிஸ்ட்டு போடலாம். ஸோ இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் ஃபைன் பண்ணால் நமக்கு அது ஸ்ட்ரென்த்து, மைனஸ் ஃபைன் பண்ணால் அது நமக்கு வீக்னஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் 2 பேர் இல்லைனா 4 பேர் எக்ஸஸாக இருந்தாங்கன்னா அதுக்காக பிளான் பண்ணுங்கள். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுங்க. லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம பட்ஜெட் போடணும். எக்ஸாம்பிள் சிட்டி, வில்லேஜு, ரூரலு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சேல்ரி இருக்கும், வேரி ஆகும், உங்கள் சேவிங்ஸ் வேரி ஆகும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக பர்ஸு செக் பண்ணிவிட்டு செலவு பண்ண மாட்டோம் இல்லையா. இன்கம் இவ்வளோதான்னு நம்ம இருக்கும்போது விரலுக்கு ஏற்ற விற்கணும்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா இதை நம்ம மீறி போகும்போது கடன் வாங்கணும். கடன் வாங்கினா நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் சஃபர் ஆவாங்க. வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும், சில்ட்ரன்ஸ் படிப்பு ஸ்பாயில் ஆகும், நம்ம நார்மல் ரொட்டீனு லைஃபே ஸ்பாயில் ஆகுங்க. இப்போ நம்ம வீட்டில் அப்பாவுக்கு 30,000 சேல்ரி வாங்கினா வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஏஜ் ஆக அவங்களுக்கு சம் நீட்ஸ் வரும் இல்லையா, தேவைகள் வரும், சிலது செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு ஜாப் ஹைக்கு தான் முக்கியம், ஜாபில் சேல்ரி ஹைக்கு தான் முக்கியம். அப்படி உங்களுக்கு ஜாபில் ஹைக்கு ஏறலை அப்படின்னா, சம்பளம் ஏறலைன்னா ஒன்று ஜாப் குவிட் பண்ணலாம். குவிட் பண்ணிவிட்டு ஒன்று உங்கள் ஃபீல்டுலேயே நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா வேறு ஃபீல்டில் சம்பளம் அதிகமாக தராங்க இல்லையா, அதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வாங்கின 30,000 எப்படி பட்ஜெட் போட்டிங்களோ சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 40,000 வாங்கினாலும் பட்ஜெட் போடணும். சம்பளம் அதிகமாக வந்தாலும் விலைவாசி அதிகமாக தானங்க ஆகுது. அதனால் பட்ஜெட்டை நம்ம எப்பயுமே ஸ்டாண்டர்டாக சிக்ரிகேட் பண்ணி பிரித்து வச்சுக்கணும். இது ரொம்ப நல்லது. நம்ம பெரியவங்க, அதனால் இந்த பொருள் வேணும் வேண்டான்றது நம்ம டிசைட் பண்ணிப்போம். எந்த பொருள் வேணுமோ அதை வாங்கிப்போம், வேண்டாத பொருளை வேண்டான்னு அவாய்ட் பண்ணிப்போம். ஆனால் எல்லார் வீட்லேயும் அப்படி இல்லை. சின்ன பசங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க சில திங்ஸ்லாம் கேட்பாங்க. சைக்கிள் வாங்கித்தாப்பா, பொம்மை வாங்கித்தாப்பா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம பட்ஜெட் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் அந்த பட்ஜெட்டில் நம்மளால எல்லாம் வாங்கி தர முடியாது. அப்போது சில வேலைகளை நம்ம செய்யலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சைக்கிள் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த சைக்கிள் புதுசாக போய் கடையில் போய் வாங்கினா 6,000 7,000 இருக்கும் அந்த சைக்கிள் இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு சைக்கிள் கடைக்கு போய் அந்த சைக்கிள் கடையில் செகண்ட் ஹேண்டில் சைக்கிள் இருக்கும், அந்த செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை வாங்கி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கூட நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தை சின்ன வயசுன்றதுனால அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அவங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லையான்றது தான் அவங்களுக்கு விஷயமே. அதனால் அந்த சைக்கிளு நல்லா பெயிண்ட் அடித்து க்ளீன் பண்ணி ஒரு ரிப்பன் கட்டி ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை சர்ப்ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம பட்ஜெட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அது செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கலாம், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கலாம். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கடனாளியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
என்னால் இப்போ மாதம் மாதம் தர முடியும்டா, என்னால் ஒரே மாதிரியாக ஃபுல் பேமெண்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு மந்த்லி பே பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம். வட்டி இல்லாமல் அந்த வண்டியை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தேடு. ஸோ நான் இதுக்காக தாங்க சொல்கிறேன், விரலுக்கேற்ற செலவு முக்கியமாக பண்ணியே ஆகணும். இது வரைக்கும் மிடில் கிளாஸ் லைஃப்பில் பட்ஜெட்டில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.